என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாளாகமத்தின் 2வது புத்தகத்தில் 15வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில், தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடினபோது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு எப்படி உணர்த்தி காட்டுகிறார் பாருங்கள். தங்கள் நெருக்கத்திலே அவர்கள் யாரண்டையிலே நெருங்கி போனார்கள்? தேவனாகிய கர்த்தரை தேட ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேடின பொழுது கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் என்று சொல்லியும் எழுதப்பட்டிருக்கிறதை கவனித்து பாருங்கள். நெருக்கங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் அண்டையிலே இன்னும் நெருக்கி சேர்க்க வேண்டும் பாருங்கள். ஆனால் பல பேருடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் மத்தியிலே ஜெபிக்க மறந்து போவார்கள். அதாவது சோர்ந்து போயிடுவாங்க. அந்த பிரச்சனையில் நான் ஜெபித்து என்ன நடக்க போகுது? இன்னும் சில பேர் வேதத்தை வாசிக்க அந்த இடத்துல அவர்களுக்கு சலிப்பு தட்டிடும். என்னப்போ எனக்கு இது வாசிக்க விருப்பம் இல்லை. ஏனென்றால் நெருக்கம் அவர்களை கர்த்தருடைய பிரசனத்தை விட்டு விலகச் செய்ய ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு உணர்த்தி காட்டுகிற காரியம் என்ன? நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாய் நெருக்கப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு அதிகமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன தண்டையிலே நெருங்கி போக ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார் என்று சொன்னால் கர்த்தர் அந்த நெருக்கத்திலிருந்து உங்களை விடுவிப்பார் பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் பிரச்சனையை கண்டு, உன்னுடைய போராட்டங்களை கண்டு, நிந்தை அவமானங்களை கண்டு தளர்ந்து போய்விடாதே. இன்னும் அதிகமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை அதிகமாய் தேட ஆரம்பியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.